அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் நிறைவு. அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயிலின் அனைத்து கட்டுமான பணிகளும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவடையும் என்று ராமர் கோயில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா சனிக்கிழமை அறிவித்தார். இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்த இந்த பெரும் திட்டத்தின் இறுதி கட்டமாக இது அமைகிறது. கட்டுமான குழுவின் 2 நாள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மிஸ்ரா, கோயில் வளாகத்தில் முக்கிய பணிகளை மேற்கொண்ட லார்சன் அண்ட் டியூப்ரோ மற்றும் டாடா கன்சல்டன்சி நிறுவனங்கள் ஏப்ரல் இறுதியில் கட்டுமானம் முடிவடைந்ததும் கோயில் வளாகத்திலிருந்து விலகும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மொத்த செலவு சுமார் ரூபாய் 1900 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஜிஎஸ்டி உட்பட ரூபாய் 1600 கோடி ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்&டி மற்றும் டாடா கன்சல்டன்சி நிறுவனங்கள் கோயிலில் தங்களால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கட்டுமான பணிகளுக்கும் 3 ஆண்டு உத்தரவாதம் வழங்க முன்வந்துள்ளன. ஏப்ரல் 30க்கு பிறகு முக்கிய தொழிலாளர்கள் வெளியேறினாலும் பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை சமாளிக்க இரு நிறுவனங்களின் சிறிய பராமரிப்பு குழுக்கள் கோயில் வளாகத்தில் தொடர்ந்து பணியாற்றும். எல்&டி மற்றும் டாடா கன்சல்டன்சி தங்களால் செய்யப்பட்ட அனைத்து பணிகளுக்கும் 3 ஆண்டு உத்தரவாதம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைத்து ஆவணங்கள் மற்றும் பில் செலுத்தும் பணிகளும் அதே காலக்கெடுவிற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கட்டுமானம் முடிந்த பின் எல்&டி, டாடா கன்சல்டன்சி மற்றும் மாநில கட்டுமான கழகத்துடன் செய்யப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா ட்ரஸ்டிற்கு முறையாக மாற்றப்படும். இதனுடன் தொடர்புடைய மற்றொரு தகவலாக, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்திக்கு வருவதற்கான அழைப்பை அன்புடன் ஏற்றுக்கொண்டுள்ளதாக மிஸ்ரா தெரிவித்தார். மார்ச் மாதத்தில் அவர் அயோத்தி வரக்கூடும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து கோயிலில் வழிபாடு செய்ய அதிகாரப்பூர்வ அழைப்பை வழங்கினர். மேலும் ராஷ்டிரபதி பவன் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த 400 ஆண்டுகள் பழமையான வால்மீகி ராமாயண உரை விளக்க நூல் ட்ரஸ்டிற்கு பரிசீலிக்கப்பட்டு பொதுச் செயலாளர் சம்பத் ராய் மூலம் அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் 2024 ஜனவரி 22 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதற்கு முன் கட்டுமான நிறைவு காலக்கெடு 2025 செப்டம்பரிலிருந்து 2026 மார்ச் எனவும் தற்போது 2026 ஏப்ரல் எனவும் மாற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகளில் ஒரு அரங்கம் ஆடிட்டோரியம் அமைப்பதும் கோயில் முகப்பு விளக்குகள் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்கப்படுவதும் அடங்கும்.